திருச்சிற்றம்பலம். ஆடும் பெருவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணு ராணாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணையை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி அண்ணாமலைய மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலையை போற்றி காவாய் கனகத்திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக தொடர்ந்து நாம் சிந்தித்து வந்த தாய்மானவ சுவாமிகள் அருளி செய்த பாயப்புலி என்கிற பகுதியில் நாம் இன்றைய தினம் 20வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பாயப்புலி என்று தொடங்குகிற தொடரை உடையதுனால இந்த பகுதிக்கு பாயப்புலி என்று பெயர். இந்த பகுதியில பெருமானிடம் பல்வேறு விண்ணப்பங்களை வைக்கின்ற ஒரு நிலையில இந்த பாடல் தொகுதிகளை அருளி செய்திருக்கிறார். சைவ நெறி பல நெறிகளிலே ஒரு நெறி என்று நாம் எண்ணுவதை காட்டிலும் எல்லா நெறிகளிலும் இது மேம்பட்ட ஒரு நெறி என்று எண்ணுவதுதான் சிறப்பு. அவரவர் அவருடைய மதத்தை பின்பற்றுகிறார்கள், நாமும் நம்முடைய மதத்தை பின்பற்றுகிறோம் என்று நினைப்பதிலே தவறில்லை. ஆனால் நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பு என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய சமயம் சன்மார்க்க நெறியை நிறைவு நெறியாக கொண்டது. இதில் இந்த சன்மார்க்க நெறி என்று சொல்லுவது உண்மை நெறி என்று தமிழிலே சொல்லலாம். உண்மை வழி, உண்மை நெறி என்று சொல்லலாம். சன்மார்க்கம் என்றாலே உண்மை நெறி என்று பெயர். ஆக அந்த உண்மை நெறி என்ன என்பது சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது குரு நெறிதான் இந்த திருநெறி என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். திருநெறியாவது குருநெறியாவாம் குருநெறியாவதாம் என்று திருமூலர் சொல்லுகிறார். திருநெறியாவது என்று சொல்லுகிற பொழுது திருநெறி என்று சொல்லுவது எது என்று கேட்டால் குருநெறி என்று குறிப்பிடுகின்றார். அது ஒரு நெறி, அது ஒரு நெறிதான் நமக்கு உரிய நெறியாக விளங்குகிறது, ஒப்பற்ற நெறியாக. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமைன்னு சொல்லுகிறார். ஆக இந்த ஒரு நெறி என்று சொல்லக்கூடிய திருநெறி எது என்று கேட்டால் அது குருநெறி. குருநெறி என்பது குரு நமக்கு உபதேசம் செய்து நம்மை அந்த உண்மை நெறியில் அவர் நம்மை நிலைப்படுத்துகின்றார். உண்மை நெறியிலே நிலைப்படுத்துவதற்குரிய அந்த பக்குவத்தை நாம் எட்டிவிட்டோம் என்று சொன்னால் இது தாமாக நிகழ்கிறது என்று நம்முடைய சைவம் குறிப்பிடுகிறது. நாம பக்குவத்தை எய்த வேண்டும், அந்த பக்குவத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த பக்குவத்தை பற்றிய நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகம், அந்த தர்ஸ்ட் என்று சொல்லுகிறார்களே, அந்த தாகம், அந்த நெறியை நாம் அடைந்து விட வேண்டும் என்கிற அந்த நெறியை நாம் பார்க்கிற பொழுது அது அந்த நெறியானது திருநெறி என்று சொல்லப்படுகிற அந்த நெறி குரு நெறி. அதனால நமக்கு முதல்ல தொடங்குகிற பொழுது தாச மார்க்கம்,
பிறகு சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் என்றெல்லாம் வந்தாலும் கூட நிறைவாக நிற்பது சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய குரு சீட உறவு தான். இந்த குரு சீட உறவு தான் நமக்கு நம்முடைய நிறைவு பக்குவத்திற்கு நிகழ்கின்ற நிலையாக உலகிறது. எனவே நம்முடைய இது குரு சீட உறவு தான். கடைசியில் சாயுச்சியம் என்று சொல்லுவது அதுதான். நமக்கு தலைவன் தலைவி உறவு கிடையாது. இதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இறைவன் தலைவன் ஆன்மா தலைவி என்றோ, இல்லை இறைவன் தலைவி ஆன்மா தலைவன் என்றோ இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவு நமக்கு கிடையாது. அது வைணவர்களுக்கு உண்டு. புருடோத்தமன் என்று இருப்பான், கீழே கோபிமார்கள் என்று சொல்லக்கூடிய உயிர்கள் எல்லாம் பெண்கள். அதனாலதான் அங்க பெண்ணுக்குத்தான் முக்தி உண்டு என்று சொல்லுகிற அந்த பாங்கெல்லாம் அங்க உண்டு. பாஞ்சராத்திரிகள்ல ஒரு வகையினர் அதைத்தான் சொல்லுகிறார்கள். சரி, அப்படி இருக்கிற பொழுது இந்த சைவ நெறி என்று சொல்லக்கூடிய நெறியில நிறைவு நெறி தலைவன் தலைவி நெறி கிடையாது. அது குரு சீட நிறைவுதான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நம்முடைய பக்குவத்தை நோக்கி நம்மை தேடி குரு வருவார். இதுதான் திரும்ப திரும்ப சைவத்துல சொல்லுகிறார். குருவானவரை தேடிக்கொண்டிருந்த மணிவாசகர் ஆரம்பத்துல கொஞ்சம் தேடிக்கொண்டிருந்தார். இவர் இருப்பாங்களோ அவங்க இருப்பாங்களோன்னு கிடைக்கல. குதிரை வாங்க போறாரு, அங்கதானே இவரு கிராஸ் பண்றாரு. இவர் குதிரை வாங்கத்தான் போனார், குருவை தேடி போகல. குரு கிடைப்பாருன்னு தெரியாது. குதிரை வாங்க போனவரை இடைமறித்து ஒரு அழைத்து உபதேசம் செய்கின்றார் என்று சொன்னால் என்ன தெரியுது என்று சொன்னால், இது குருநெறி என்பது குருவானவர் சீடனை தேடி அந்த பக்குவத்தை அருளுதல். இதுதான் நம்முடைய நெறி என்று காட்டுவதற்கான அடையாளம் தான் தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள். இந்த ஒரு அடையாளம் வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் தென்முக கடவுள் உண்டு. இந்த தென்முக கடவுள் என்பவர் உபதேச வழியாக, அந்த உபதேசம் என்று சொல்லுவதனுடைய விவரம் என்னன்னு பின்னால சொல்லுவார். அந்த உபதேசத்தின் வழியாக அவர் இந்த சீடனை ஆற்றுப்படுத்தி அழைத்து செல்லுகிற நெறிக்கு பேரு மோனம் என்று பெயர். மோனம் என்று பெயர். இந்த மோன நெறி தான் நிறைவான நெறி. தொடக்கம் ஞான நெறி, நிறைவு மோன நெறி. இப்படி பல்வேறு விதமாக அதை சொல்லுவார்கள். அதை இன்னும் சொல்ல போகிற பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வருகிற பொழுது ஞானம் உடனே நிகழ்ந்துராது. ஞானத்தில் சரியை இருக்கும், ஞானத்தில் கிரியை இருக்கும், ஞானத்தில் யோகம் இருக்கும், ஞானத்தில் ஞானம் இருக்கும். அப்படி நிகழும் ஞானம் நிகழ்கிற பொழுது. ஞானத்தில் சரியை என்பதுதான் கேட்டல். இந்த கேட்டல் என்று சொல்லக்கூடியது நல்ல விஷயங்களை கேட்கறது. அதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் வராது. அது அவங்க டைம் வேஸ்ட்னு நினைப்பாங்க. ஆனால் போய் உட்கார்ந்து டிவியில் கண்டதை கேட்டுட்டு இருப்பாங்க. அது டைம் வேஸ்ட் இல்லை. குப்பையெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை. யாரோ தனக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் கேட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட் இல்லையா? ஒரு அருளாளர் உயிர் உய்வதற்காக எடுத்து சொல்லுவது டைம் வேஸ்ட் என்றுவார். அப்ப இந்த மாதிரியாக கேட்டல் என்று உயர்ந்த ஞான நூல்கள் விளக்கத்தை கேட்டல் தான் ஞானத்தில் சரியை என்று, அதுதான் தொடக்கம் என்று சொல்லுகிறார். பிறகு அது சிந்தித்தல் என்று சொல்லக்கூடிய சீடனுடைய அடுத்த முயற்சி. குருவானவர் அந்த சீடனுக்கு சொல்ல செய்தியை சீடனானவன் சிந்திக்க ஆரம்பிக்கணும். இது ஸ்டேஜ் 2. அவர் சொல்றதே சிந்திப்பான் அவன். ஸ்டேஜ் 3 தெளிதல். இதுதான் அப்படிங்கிறது தெளிதல். அந்த தெளிதலை தருகிற ஒரு குருநாதர் தான் மறைவாக இருந்து தருவார். தெளிந்து விட்டான் சீடன் என்ற பிறகு அவர் தருவதுதான் நிட்டை. அதுதான் ஞானத்தில் ஞானம். ஆக சைவ நிலையில, சைவ சித்தாந்தத்தில
இந்த ஞானத்தில் ஞானம் என்று சொல்லக்கூடிய மோன நிலை அல்லது நெட்டை நிலை, இதுதான் நம்முடைய நிறைவு நிலை. இது நிறைவு நிலைன்னு காட்டுகிறதுக்கு தான் தட்சிணாமூர்த்தி மோன நிலையில உட்கார்ந்துருக்கார். அதைத்தான் அவர்களுக்கு தந்தார். அதைத்தான் இப்போ இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த பகுதியை தான் சொல்றார். ஆரா அமுதமென மோனம் வகித்து கல்லால் நிழற்கே பேராது நால்வருடன் வாழ் முக்கண்ணுடை பேரரசே. ஆரா அமுதமென ஆரா அமுது என மோனம் வகித்து கல்லார் நிழல் கீழ் பேராது நால்வருடன் வாழ் முக்கண்ணுடை பேரரசே. ஆறா அமுதமா அந்த மோன நிலை. அந்த ஆறா அமுது என்று சொல்ல கொஞ்சம் எந்த அமுதமா இருந்தாலும் திகட்டும், எந்த சிறப்பான வஸ்துவாக இருந்தாலும் அது திகட்டும். ஆனால் இது எப்படி என்று கேட்டால் இந்த மோனமானது திகட்டாது. அதிலேயே அந்த திகட்டாத ஆறா அமுதமென மோனம் வகித்து, இந்த மோனம் வகிக்கிற நிலையில ஆறா அமுதாக இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. அந்த திரு நிலையை பார்க்கிற பொழுது தான் எவ்வாறு அதை உணர்ந்தோம் என்று தாய்மானவர் சொல்லுகிறார். அவருக்கு எப்படி இருந்தது? ஆறா அமுதன. ஒவ்வொரு நாளும் திருச்சிறுபுரத்திலே மேலே சென்று மலை மேலே சென்று தாய்மானவரை தரிசிக்க செல்லுகிற பொழுதெல்லாம் இந்த சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே என்று சொல்லுவார். இந்த தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுவார். ஆனந்தமாக இருக்கும் அவருக்கு பெருமானை பார்க்கும்போது. என்னவோ இவரே அந்த சீன்லேயே போய் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். ஏதோ இவருக்கு இடம் கிடைச்சி கைலாயத்துக்குள்ளே இவரை நந்தி பெருமான் அனுப்பிச்சு இவர் உள்ளே போய் அங்கே போகிற பொழுது, அதனால தான் நீங்கள் ஒரு முக்கியமான கருத்து இதில் நம்ம அதை பார்க்கணும். அந்த இடத்த தான் இந்த மோனம் வகித்து நிற்கிறார். அவர் மோனம் வகித்து நிற்கிறார். கண்களை பாதி மூடி திறந்து அங்கே இருக்கிறார். அந்த நிலையை பார்க்கிற பொழுது அது அவர் நமக்கு அதை ஊட்டி வர ஆனந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பார்க்கிற பொழுதே இது வந்தா எப்படி இருக்கும்? சாமிக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து இந்த மோன நிலை அப்படின்னுட்டு இவர் உட்கார்ந்து பார்ப்பார். தாய்மானவர் சாமிக்கு முன்னால் அந்த மோன நிலை, அந்த தட்சிணாமூர்த்தியையே பார்த்துக்கிட்டு. அதனால தான் சின்மயானந்த குரு என்று அவரை பற்றி 10 பாட்டு சொல்லியிருக்கிறார். அதில் இவர் உட்கார்ந்து அவரை பார்ப்பார். அது நமக்கெல்லாம் நேரம் இருக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் நேரம் இருக்கிறது இல்லைன்னு காரணம், நம்ம நிறைய குப்பை விஷயங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் ஒதுக்கிட்டோம். இதுக்கு எங்கே நேரம் ஒதுக்க முடியும் சொல்லுங்க? ஆனால் உண்மையிலேயே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு இதுக்கு நேரம் ஒதுக்கணுமேன்னுட்டு இதுக்காக போய் உட்கார்ந்து இந்த தட்சிணாமூர்த்தியை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? தட்சிணாமூர்த்தி ஒவ்வொரு திருக்கோயிலையும் தென்முக கடவுள் வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு திருக்கோயிலையும் நடராஜர் வைத்திருக்கிறார்கள். அந்த கைலாயத்தில் அந்த பெருமான் அங்கே வீற்றிருந்து அந்த உபதேசத்தை அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இருந்த காட்சியை இவரும் உள்ள போய் பார்க்கிறார். இவருக்கு அந்த உணர்வு வருகிறது. அதனால தான் சொல்றாரு, ஆறா அமுதமென மோனம் வகித்து கல்லான் நிழற்கு பேராது நால்வருடன் வாழ் முக்கண்ணுடை பேரரசே. நால்வருடன் வாழ் முக்கண்ணுடை பேரரசே என்று சொல்லுகிற பொழுது எப்பயோ தானே உபதேசம் பண்ணாரு. நால்வருடன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு இல்லை. இப்ப போனாலும் அந்த சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அவர் நால்வருடன் விற்றிருக்கிறார். அதைத்தான் நால்வருடன் வாழ்னார். இப்ப நால்வருடன் வாழ் முக்கனுடைய நாய் இவர் அந்த தட்சிணாமூர்த்தியை குறிப்பிடுகிறார். அவர் பார்த்த தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியை கல்லால் நிழற்கீழ நீங்காமல்
நால்வருடன் வாழ்கின்ற முக்கண்ணுடைய, அப்படின்னா சிறகிரியில விளங்குகிற தட்சிணாமூர்த்தி நால்வருடன் அங்கேயே தானே இருக்கிறாரு. இப்ப நாமும் அந்த அனுபவத்தை பெறுவதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகையினால இங்க நால்வருடன் வாழ் முக்கண்ணுடைய பேரரசே என்று பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு. நால்வருடன் வாழ் முக்கண்ணுடைய பேரரசே என்று சொல்வதற்கு காரணம், அந்த காட்சி அங்க அவர் பார்க்கிற அந்த காட்சி தட்சிணாமூர்த்தியோட நால்வர் இருக்க அந்த சிறகிரி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்தியை அவர் காட்டுகிறார். அதனாலதான் அந்த 10 பாட்டு செய்திருக்கிறாரு. அந்த இதுல தட்சிணாமூர்த்திக்காக ஒரு 10 பாட்டு பண்ணியிருக்காரு. அற்புதமான பாட்டு இல்லது. அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீராராக. அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீராராக. வாராத முத்தியின் ஆசை வாராத முத்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக. வாராத முத்தியினோடு, வாராத முத்தி என்று சொன்னால் வருகின்ற முத்தி என்று அர்த்தம். வாராத முத்தி என்று சொன்னால் அந்த இன்னும் எட்டாத, இன்னும் சென்று அடையாத அந்த முத்தியினது ஆவேச ஆசை. ஆவேசம், அந்த ஆசை, அந்த ஆசை எப்படி இருக்கணுமோ ஆவேசமா இருக்கணுமோ. பெருமானை போய் பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த அந்த ஆவேசம் இருக்கணும். அதுதான் ஆவேசம். அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீராராக. வாராத முத்தியினது ஆவேச ஆசை கடலுக்குள் மூழ்கி. அந்த திருக்காட்சியை பார்க்கிற பொழுது கையினாலே மலர்களை எடுத்து தூவி அங்கமெல்லாம் புலகிப்ப, புலகாங்கிதம் அடைய, அந்த புலகாங்கிதம் கொள்ள, அன்பினால் உருகி, உள்ளமானது அன்பினாலே உருகி விழிநீர் பெருக்கெடுத்து ஆறாக நமக்கு இன்னும் எட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய முத்தியினது ஆவேச ஆசை கடல், அதை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை கடலுக்குள் மூழ்கி சங்கரனே சங்கர சயம்புவே சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழிதழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறி. சன்மார்க்க நெறி, சன்மார்க்க நெறியில இருக்கிறவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி மேல சொல்லனாத அன்பு விடும். அந்த குரு நெறி மேல பற்று இருக்கிறவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியின் மேல சொல்லனாத அந்த ஆவேச ஆசை விடுகிறார். இப்ப இவரு நம்ம பார்க்கிற பொழுது நடராஜ மூர்த்தத்தின் மேலே தீராத காதல் கொண்டு அந்த ஆனந்தத்தை பருகியவர்கள் உண்டு. இப்ப தாய்மானவர் போன்றவர்கள் எல்லாம் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அதிலே ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்க குரு தனக்கு குருவாக வர வேண்டும் என்று அவர் எண்ணிய அந்த காரணத்தினாலே தான் மௌனகுரு வந்தார். இந்த தட்சிணாமூர்த்தி குருவை வணங்கி 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 9 பாட்டுல சொல்றவர், 10வது பாட்டுல மௌனகுரு திருவடி தீட்சை தந்ததை சொல்லுவார். அங்க நிறைவு. எனவே தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தை பார்த்து, அந்த திருக்கோலத்திலே அந்த 4 பேரும் இருப்பதை பார்த்து அங்கையோடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக வாராத முத்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே, சங்கரா
தான் தோன்றியாரே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும். மொழி தழுதழுத்து வரணும், மொழி வணங்கும். சன்மார்க்க நெறி, அதுதானே சன்மார்க்க நெறி. அதில் இல்லாத துன்மார்க்க நேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ. பெருமானே, எனக்கும் இது வாய்ப்பு கிடைக்கும், அந்த 4 பேர் உட்காந்துருக்க மாதிரி பக்கத்தில் ஒரு சீட்டு எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். எனக்கு ஒரு இடம். தட்சிணாமூர்த்தியை பார்த்து 4 பேர் என்ன பேர் பெற்றவர், அவருக்கு அவரே குருவாக வந்துட்டார். நந்தியம் பெருமானுக்கும் அவரே குருவாக வந்தார். இப்படி உட்காரு, இப்படி உட்காருங்கன்ட்டு 4 பேருக்கும் சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத்தொடைக்கை வெல்வாம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 பேருக்கும் வணங்கினார். நான் துன்மார்க்க நெறியினேன், துங்கமிகு பக்குவச் சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் விற்றிருப்ப. தொழுது, எல்லா முனிவர்களும் தொழுது அருகில் விற்றிருப்ப. சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூபானுபூதி காட்டி செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே. சித்தாந்த முத்தி முதலே, சித்தாந்த முத்திக்கு இதுதான் முதல். சித்தாந்த முத்திக்கு இதுதான் முதல். அப்பதான் முதல் குரு. அங்கிருந்துதான் தொடக்கினார். என்ன ஒரு அற்புதமா, சித்தாந்த முத்திக்கு முதல் அதுதான். சித்தாந்த முத்தி முதலே சிரகிரி விளங்க, அங்கிருந்து இங்க சிரகிரி விளங்க அவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று அந்த குருவை வணங்குகிறார். அந்த தட்சிணாமூர்த்திக்குத்தான் தன்னுடைய குருவாக போற்றி இந்த மௌன குரு வந்தார். அவர் அந்த குருவிடம் சென்று அமர்ந்து அந்த மௌனநிலை இந்த ஏழைக்கும் சித்திக்குமோ, இந்த ஏழைக்கும் வாய்க்குமோ என்று நின்று துங்க மிகு பக்குவ சனகன் முதல் முனிவோர்கள் 4 தொழுது அருகில் விற்றிருப்ப. சொல்லறிய நெறியை, சொல்லறிய நெறி, சொல்லுவதற்கு அரிய நெறி மோன நெறி, மோன நிலை. ஒரு சொல்லால் உணர்த்தியே, ஒரு சொல் சொன்னாராம். அந்த ஒரு சொல் என்ன அப்படிங்கிறது அதை சொல்லல, ஒரு சொல்லால் உணர்த்தினார். அது பிரணவமா, அது என்னங்கிறது பெருமானுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். சொல்லால் உணர்த்திய ஓர் வார்த்தையுள் என்னை ஆட்படுத்தினாய்கிறார். திருவார்த்தைங்கிறதுல ஓர் வார்த்தையுள் என்று சொல்லுகிறார். உபதேசம் சொல்லுகிற பொழுது ஒரு சொல்லாக சொல்லுவார்கள். செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே, சின்மயானந்த குருவே. ஆக இந்த ஜனகாதி முனிவர்கள் வேறு வேறு நிலைகளிலே இந்த வேதங்களை, ஆகமங்களை, உபனிஷத்துக்களை, புராணங்களை எல்லாவற்றையும் படித்து படித்து அதை கற்றுத் தேர்ந்தும் அதுக்கு விளக்கம் கேட்டும் என்னென்னவோ செய்தும் கூட அந்த அந்த முடிவு நிலையை எட்ட முடியல. அது என்ன தெரியல, அது முடிவு நிலை என்னன்னு தெரியல. அந்த முடிவு நிலை என்பது மோன நிலை என்பது அது எட்டலை. அந்த முடிவு நிலை என்பது என்ன, அது மோன நிலை என்பது தெரிய வரல. அது எப்படி தெரியும்னு கேட்டால் குரு வராமல் தெரியாது அந்த மோன நிலை. நான் சும்மா வாய் மூடி உட்கார்ந்துருந்தேன்னா மோன நிலை வருமா என்று கேட்டால் இல்லை. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளும் அறிந்திலனே என்கிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான். அதைத்தான் சொல்லுகிறார்.
அவர் சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன்னு பட்டினத்தார் சொல்லுகிறார். இந்த மோன நிலை எட்டுவதுதான் ரொம்ப கடினம். மோன நிலை என்பது வாய் பேசாமல் இருப்பதல்ல, மனம் இயங்காமல் இருப்பதல்ல, அறிவு சிவத்தோடு ஒன்றி நிற்கிற அந்த நிலை. ஆகையினாலே அதைத்தான் இங்கே இந்த பாடல்ல சொல்லுகிற பொழுது, ஆரா அமுதன மோனம் வகித்து. ஆரா அமுது என்பது முக்கன் என்னை சொல்லுகிறார். ஆரா அமுதுன்னு அது மோனம் வகித்தது. மோனம் வகித்து மோனத்தை உபதேசித்தது, மோன நிலையிலே இருக்க வைத்தது. அதுதான் அந்த கண்ணினாலே அந்த உபதேசம். அந்த கண்ணினாலே பார்த்து அவர்களுக்கு நயன தீட்சை புரிந்து அந்த நிலையிலே நிறுத்தினார். ஆரா அமுதன மோனம் வகித்து. கல்லால் என்று சொன்னால் கல்லால் நிழற்கு பேராது நீங்காது. கல்லால் நிழற்கு சொன்ன அவதூறு கிளம்பி போட வேண்டியதானே, அங்கதான் அங்க இருக்கக்கூடாதுல்ல. ஆனா இருக்கிறார், இங்க திருச்சொல்பத்தில் இருக்கிறார், அங்கேதான் இருக்கிறார். இப்ப நம்ம போனாலும் பார்க்கலாம், பேராது இருக்கிறார். 4 வருடம் வாழ்கின்றார். 4 வருடம் வாழ் முக்கண்ணுடை பேரரசே, 3 கண்களை உடைய பேரரசராக விளங்குகின்ற பெருமானே, நீராயி உருக உள் அன்பு தந்தே, சுகநிட்டையை நீ தாரா விடின் என் பெருமூச்சுத்தான் அத்தனஜயனே. நீராய் உருக என்று சொல்லுகிற பொழுது அந்த உள்ளமானது நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றெல்லாம் மணிவாசகர் சொல்லுவார். சொல்லுகிற பொழுது நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று சொல்லுவார். ஆகையினாலே நீராய் உருகுதல் என்பது என்ன என்று கேட்டால், அந்த கடினத்தன்மை நீங்கி அந்த நீர் போல எளிமையான தன்மையிலே விளங்குவது. உருகணும். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகளுக்கு இயல் சேர், செஞ்சொற் பொன்னை மாலை புனைந்திடுவே பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம் என்று முதல் பாட்டாக கந்த அனுபூதியில வாழ்த்து பாடலாக சொல்லப்படும். அதில் சொல்லுகிற பொழுது இந்த உள்ளம் உருகணும். முதல்ல அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அந்த உள்ளம் உருகவில்லை என்று சொன்னால், அதுல இப்ப தங்கத்துல ஒரு மணியை பதிக்கணும்னா தங்கம் உருகினாதான் மணி பதியும். சிவம் ஆன்மாவில பதியணும்னா ஆன்மா உருகணும், மணி பதியும். பளிங்கில் பவனம் பதித்தான் என்று திருமூலர் சொல்லுவார். அப்படி பளிங்கு அது உருகுகிற பொழுது பவனம் அதில் பதியும், தங்கம் உருகுகிற பொழுது மணி அதில் பதியும். அப்படி உள்ளம் உருகுகிற பொழுதுதான் சிவம் பதியும். உள்ள உருக்கம் தேவை. நாம கடினமாக இருப்பதற்கு காரணம் சுயநலம். இறைவன் மேல் எழுகின்ற பேர் அன்புதான் அந்த உருக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் உள்ள அன்பு தந்தே என்று குறிப்பிடுகிறார். அன்பு பெருகுகிற பொழுது கடினத்தன்மை போயிடும். இப்ப நாம ரொம்ப கடினமா இருப்போம். பையனுக்கு தரமாட்டேன், அதெல்லாம் முடியாது, ஸ்ட்ரிக்டா இருப்போம். ஆனா அந்த பையனும் அந்த பெண்ணும் கெஞ்சினாலோ அல்லது அன்பு காட்டினாலோ பாராட்டினாலோ அல்லது நின்று நீங்க இல்லைன்னா என்னால என்ன முடியும் அப்படின்னு கேட்கிற பொழுது உருகிறோம். அந்த இடத்துல உறுதியாக நிற்கக்கூடிய நிலை இல்லாமல் இந்த உறுதிப்பாடு குலைந்து விடும்.
இந்த உறுதிப்பாடு குலைந்ததற்கு என்ன காரணம்? அவர்கள் மேல் வைத்த அன்பு. சரி அப்படின்னுட்டு போவார்கள். அப்ப அந்த உறுதிப்பாடு குலைந்ததற்கான காரணம் அன்பு. இந்த அன்பு இருந்தால்தான் இந்த சுயநலம் குறையும், உறுதி அந்த வலிமையாக இருக்கக்கூடிய மண்தன்மையுடையதாக இருக்கக்கூடியது குறையும். ஆகையினால அன்பு பெருக்குவதற்கு என்ன வழி என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பு பெருக்குவதற்கு என்ன வழின்னு கேட்டால், குறிப்பிட்ட ஒரு பொருள் மேலேயே அன்பு செலுத்துகிறவர்கள் அன்புடையவர்கள் என்று சொல்ல முடியாது. அன்பினர் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரிடமும் அன்பு காட்டுவார்கள், எல்லா நிலையிலும் அன்போடு இருப்பார்கள். ஒருவரை அன்பர் என்று சொன்னால் சொல்லுங்க, ஒருவர் யோக்கியர் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு வரைமுறையெல்லாம் தந்தா என்ன ஆகுது? எப்பொழுதும் யோக்கியராக இருக்கணும், எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் யோக்கியராக இருக்கணும். அவர் யோக்கியமாக இருப்பார். யாரும் எங்கேயும் எதுவும் வச்சுட்டு போகாமல் இருந்தால் யோக்கியமாக இருப்பார். யாராவது ஏதாவது வச்சுட்டு போனால் அப்படின்னு அர்த்தமா? அதுக்கு யோக்கியம் என்பதற்கு இல்லையா? நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள், அன்புள்ளவர்கள் எப்பொழுதும் அன்புள்ளவர்கள். ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அன்பு காட்டுறது அன்பு அல்ல. எல்லாரிடமும் அன்பு காட்ட வேண்டும். யாரிடமும் கடிந்து பேசாமல், சிலந்து பேசாமல் அன்போடு பழகுகிற தன்மை வர வேண்டும். அந்த தன்மை வர வரத்தான் அந்த அன்பு பெருகும். அதனாலதான் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று நாம் சொல்லுகிறோம். எனவே அன்பு என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு மருந்து. ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து அன்பு. ஞானம்னா என்னன்னு கேட்டாரு, சேக்கிழார் சொல்லுகிறார், ஞானம் ஈசன்பால் அன்பே என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பு பெருக பெருக உள்ளத்திலுடைய கடினத்தன்மை குறைந்து வரும். அதை சொல்லுகிறார், நீராய் உருக உள்ள அன்பு தந்தே. அந்த அன்பையும் தேவரீர் தர வேண்டும். அன்பு தந்தே சுகநிட்டையை. சுகநிட்டை என்பதுதான் மௌன நிலை. இந்த சுகநிட்டை என்பது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என்று அது நான்காவது நிலை. நான்காவது நிலை, மூணு நிலையும் சீடந்தனுடைய பயிற்சியினாலும் முயற்சியினாலும் பெற்று விடுவார் குருவிடம். ஆனால் நான்காவது நிலை பயிற்சி முயற்சிக்கெல்லாம் வேலை இல்லை, சாமியா பார்த்து கொடுத்தாதான் உண்டு, அல்லது குருவாக பார்த்து. தாய்மானவருக்கு அப்படித்தான், தெளிதல் வரைக்கும் வந்துருச்சு, நிட்டை வரல. நிட்டை மௌனகுரு எப்பொழுது கொடுத்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரு குழந்தையை தன்னுடைய சகோதரனுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டு எல்லா உறவுகளையும் திறந்து விட்டு வந்த திருச்சிரபுரம் வந்த பொழுதுதான் மௌனகுரு அங்கே இருந்து அவருக்கு அந்த நிட்டையை தருகிறார். அதற்கு முன்னால் பார்க்கலாம் என்று தான் சொன்னார். உனக்கு வேலை இருக்க முடிச்சுட்டு வாழ்ன்றார். ஆகவே நீராய் ஊருக உள் அன்பு தந்தே சுகநிட்டையை. நீ சுகநிட்டை, சுகத்தை தருவது நிட்டை, ஆனந்தமான நிலை அது. நீ தாரா விடின், அதுதான் சொல்ற. நீ தரலைன்னா யார் தருவா? நீ தரலைன்னா என் பெருமூச்சுத்தான் அத்தனஞ்சயனே, என் பெருமூச்சுத்தான் அத்தனஞ்சயனே என்று குறிப்பிடுகிறார். அதாவது நம்முடைய காற்று, சுவாசிக்கிற காற்று இருக்க, அது 10 தசவாயுக்களாக பிரிகிறது, காரியங்களாக பிரிகிறது, தாத்விகங்கள்னு பேர். 5 பூதங்கள்ல காற்று தத்துவம், அதனுடைய காரியம் தாத்விகங்கிறது 10 தசவாயுக்கள். நம்ம கீழாலவத்தில் இருக்கும்போது தசவாயுக்களும் இருக்கும். நனவுல, கனவுலையும் 10 இருக்கும். உறக்கம் போகும்போது 9 வாயு போயிடும். 9 வாய்க்கு வேலை கிடையாது. உறக்கத்தப்ப பிராணன் மட்டும் இருக்கும்.
பிராணன், சித்தம், புருடன். அப்போ இந்த 10 வாயுக்கள் என்ன அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலை. முதல்ல பிராணன், அது ரத்தத்தை சுத்திகரிக்கும், பிராணன் என்பது. அடுத்தது அபானன், அது மலக்காற்று என்று சொல்வார்கள். மலத்தையும் நீரையும் கீழே தள்ளும். அப்பு ஆனன், அப்புடான் நீர், அது கீழ் நோக்கி செலுத்தும், அபானன் என்று அதை சொல்லுவார்கள். பிறகு வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று 10 வாயுக்கள். கொட்டாய் விடுறோம், கண்ணு இமைக்குது, செரிமானம் ஆகுது, எல்லாமே வாயுக்களால் தான் நிகழ்கிறது. இந்த தசவாயுக்களையும் இப்படி சொல்லுகிற பொழுது இதில் ரொம்ப முக்கியமான வாயு எதுன்னு கேட்டால் தனஞ்சயன்கிற வாயு. இந்த தனஞ்சயங்கிற வாயுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டால், அந்த தனஞ்சயங்கிற வாயுக்கு என்ன வேலை, அவ்வளோ முக்கியமான வேலைன்னா ஒரு வேலையும் இல்லை. 10 வாயுக்களில் 9 வாயுக்களுக்கும் வேலை உண்டு, இந்த தனஞ்சயனுக்கு மட்டும் வேலை இல்லை. ஏன் பின்ன அந்த காத்தா பிரியுது அது அப்படின்னு கேட்டால், அது பிரியும், பிரிஞ்சு அப்படியே இருக்கும், வேலை இல்லைன்னு திரும்ப வெளியில் போடும். அதோட வேலை என்னன்னு தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க. தனஞ்சயனுடைய வேலை என்னன்னு கேட்டால், எப்பொழுது உயிரானது உடம்பை விட்டு பிரிகிறதோ அப்பொழுது அந்த உடம்பை பிரிப்பது தனஞ்சயனுடைய வேலை. உடம்பை உடனே வீங்கு காற்று, வீங்கல் காற்றுன்னு பேர் இதுக்கு தமிழில். இந்த உடம்பை அது கூறுபடுத்தி விடும், அது உடனே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி உடம்பானது டீகம்போஸ் ஆகிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருதுன்னா இந்த தனஞ்சயங்கிற காற்று தான் ரெஸ்பான்சிபிள். ஆகையினால அந்த காற்று ரொம்ப முக்கியமான காற்று. அதுக்கு இறக்கிற வரைக்கும் வேலை இல்லை, இறந்த பிறகு அதுக்கு வேலை என்று சொல்வார்கள். ஆக இங்கே சொல்லுகிறார், நான் இறந்து போவேங்கிறதுக்கு இப்படி சொல்லுகிறார். என் பெருமூச்சு, பெருமூச்சு என்று சொல்லுவது காற்று, என் பெருமூச்சு தான் நான் நீண்டு இழுத்து விடுகிற அந்த மூச்சு காற்று இருக்கிறதே, அதுதான் அது தனஞ்சயனாக மாறும் என்று சொன்னால் தனஞ்சயனுக்கு வேலை வந்துவிடும். தனஞ்சயனாக இருந்து என் உடம்பை அது கூறுபடுத்தும். என்றால் நான் மரித்து விடுவேன், தாங்க முடியாது. நீ நிட்டையை தர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த உடம்பை தாங்கி கொண்டு இருப்பதிலே எந்த பயனும் இல்லை. இந்த உடம்பை நான் நீக்கிக் கொள்வேன், தனஞ்சயனிடம் இதை ஒப்படைத்து விடுவேன் என்று அதை சொல்லுகிறார். அதான் அது என்னன்னா, நான் வாழ்கிற காலத்திலேயே எனக்கு நிட்டையை தந்து விடு, எனக்கு நிட்டை கூட வேண்டும். அது வரைக்கும் அது நிட்டை கூடுகிற தன்மையை தேவரீர் தரவில்லை என்று சொன்னால் எமக்கு கிடைக்காது. அந்த நிட்டையை 4 தந்தீர், அந்த நெட்டியை தரக்கூடிய வல்லமை உடையவர் நீர் ஒருவர் தான் என்பதற்கு அடையாளமே தட்சிணாமூர்த்தி திருக்கோலம்தான். ஆகையினாலே அத்திருக்கோலத்திலே இருக்கிற பெருமானே, எனக்கு அந்த நெட்டையை தேவரீர் தருவீராக என்று குறிப்பிடுகின்றார். நெட்டை என்பது ஒன்றுபடுதல், ஞானத்தில் ஞானம், சிவத்தை தவிர வேறு எப்பொருளையும் அறியாது சிவத்திலே மூழ்கி இருத்தல். வேறு எந்த நமக்கு இப்போ சிவமும் தெரியும், எல்லா பொருளும் தெரியும். ஆனால் இது நிட்டை அல்ல. நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்பது என்ன என்று கேட்டால், அது திரிபுடிகம் நீங்கிய நிலையாக காண்பான், காணப்படுகிற பொருள், காட்சி என்ற 3னுடைய வேறுபாடும் இல்லாமல் அந்த 3ம் ஒன்று சேர்ந்த ஒரே நிலையாக விளங்குவது, அதுதான் நிட்டை என்று பேர். நிட்டையை நீ தாரா விடின் என்று சொல்வதற்கு காரணம், தந்தா அவர் ஒருத்தர் தான் தர முடியும், இல்லைன்னா வேற யாரும் தர முடியாது. என் பெருமூச்சு என்பது நான் அதற்காக இயங்குகின்ற இயக்க பெருமூச்சு. ஏங்கி தவிக்கின்றேன், அந்த பெருமூச்சு ஏங்கி தவிக்கின்ற என்னுடைய மூச்சிலே தனஞ்சயனே பயனுள்ள வாயுவாக இருந்து என் உடலை கூறு பிரிப்பான், நான் வாழ முடியாது என்பதை இப்படி அழுத்தம் திருத்தமாக இவ்வாறு சொல்லுகிறார். ஆரா அமுதன மோனம் வகித்து கல்லால் நிழற்கு பேராது, பேராதுன்னா நீங்காதுன்னு அர்த்தம், பேராதுன்னு அர்த்தம்.
பேராது நால்வருடன் வாழ் முக்கண்ணுடை பேரரசே. நால்வருடன் வாழ் யாராரு? ஜனகாதி முனிவர்கள், ஜனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய நால்வர். நால்வருடன் வாழ் முக்கண்ணுடை பேரரசே, நீராய் உருக என் உள்ளன்பு தந்தே. நீராய் உருக உள்ள அன்பு தந்தே. அன்பு தந்துகிறது உள்ளன்பு. உள்ளன்பு என்று சொன்னால் அந்த உயிருக்கு அன்பு நிலை தருதல். அருள் தானு கேட்கறது அன்பு தானு. வேண்டும் நின் கடற்கு அன்புன்னார் மணிவாசகரும். ஏன்னா அன்பு குறைவா இருக்கு. நீ அந்த அன்பை தந்தா அந்த அன்பை கொண்டுதான் நான் அருளை பெற முடியும். நான் அன்பை கொடுத்தா அருள் கிடைக்கும்னு தெரியும். ஆனா என்கிட்ட அன்பு பத்தலை இல்லை. அந்த தேவரீரே எனக்கு தர வேண்டும். ஏன்னா அருள் வருவதற்கு முன்னு தேவரீர் அன்பு தர வேண்டும். அப்படிதானே? அன்பு தர வேண்டும், பிறகு அருள் தர வேண்டும். வந்தி கிழவிட்ட வராரு. வந்தவரு ஆள் வேணும்னு கேட்குறான். பாண்டியன் என்ன பண்ணியிருக்கிறான்? வைகை கரையை அடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சாகணும், இல்லைன்னா ஆள் இல்லைன்னா அவங்களே வரணும் அப்படின்ற உத்தரவு போட்டு கிளம்பி புட்டு சுட்டு விற்கிறது. கிளம்பி ஆளும் கிடையாது, இது ஒரு ஆளும் கிடையாது. இதால் எதோ பாண்டை கூட தூக்க முடியாது. இது எப்படியோ மேனேஜ் பண்ணி புட்டை விற்று புட்டில் வர கொஞ்சோண்டு துட்டை அதை பார்த்து அது சொல்லனாத அன்பு சொக்கநாதன் மேலே, சாமி மேலே சொல்லனாத அன்பு. அது ஒன்று தான் அதுக்கிட்ட இருக்க சொத்து, வேற சொத்து கிடையாது. சாமி மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு நமக்கு உண்மையான சொத்து. இப்போ இந்த அன்பினாலே அது விண்ணப்பிக்குது. சாமி எனக்கு ஆள் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? நான் போகணும் மனை பாண்டிய, நான் என்ன பண்ணுவேன்? சரி கூலிக்கு ஆள் வச்சுக்கோ. வர்றாரு சாமி. கூலி கூலி வேணுமா? கூலி அப்படின்ட்டு வர்றாரு. பாப்பா பா, என் வயிற்றுல பாலை வாத்த, எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு நான் எவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்த. நீ எனக்காக இந்த வைகைக்கரை அடைக்கிறதுக்கு போக முடியுமா? பாட்டி உனக்காக இல்லை சாட்டி, யாருக்கான போவேன். கூலி கொடுத்தா போயிட்டு போகிறேன், அதனால தான் நான் வந்தேன். அப்படியா? சரி, அப்போ போய் அடைச்சிட்டு வரியா? பாட்டி கூலி முதல்ல, அப்புறம் தான் மித்தது. எனக்கு வயிறை பசிக்குது, புட்டு கொடு. சரிடா கண்ணா, சாப்பிட்டு தான் போய்ப்பேன். என்ன சாப்பிட்டா அப்படியே போயிட்டானு என்ன பண்ணுறது? பாருங்க, நம்பிக்கை தான். சாப்பிட்டு நான் உனக்காக போய் செய்கிறேன். நல்ல பிள்ளையா தெரியலடா நீ. பார்த்தா உன்னை பார்த்தா என்னவோ மனசுக்கு. சரி மறுப்பு இல்லை, உட்காரு, நான் புட்டு தரேன். தரார், சாப்பிட்றாரு. முதல்ல சாப்பிட்டது புட்டு. அதுதான் கிழவிகிட்ட பெற்ற அன்பு. அன்பை வாங்கிக்கிட்டு அப்புறம் அருள் தர்றார். முதல்ல அன்பு வாங்கிடுவார், அப்புறம் தான் அருள் தருவார். நம்ம கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட அன்பு இருக்கணுமே. நம்ம தான் ஊரில் இருக்கிற அத்தனைக்கும் அன்பை கொடுத்துட்றோமே. நம்ம உறவுகளுக்கு அவ்வளோ அன்பையும் கொடுத்துட்டோம். சிவத்துக்கு கொடுக்கறதுக்கு எங்கே இருக்குது நம்மகிட்ட அன்பு? இதை தவிர்த்து வீட்டில் இருக்க நாய் பூனை இதுக்கெல்லாம் வேற அன்பு தருகிறோம். இவ்வளவுக்கும் அந்த அன்பை தந்த பிறகு எங்கே இருக்கும் பாக்கி சிவபெருமானுக்கு கொடுக்கறதுக்கு அன்பு? இல்லையா? அது நாயன்மார்கள்லாம் அன்பு செக்குலோடு ஜூனியா சாமிக்குன்னு அன்பு. கேட்காத, உனக்கெல்லாம் அன்பு கொடுக்கறதுக்கு, அன்பு உனக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை, என்கிட்ட சாமிக்கு தான் இருக்கு அன்பு. சாமிகிட்ட இருக்கு அன்பு, இல்லை சாமிக்கு கொடுக்கணும். உனக்கு கொடுத்துட்டு தான் நான் சாமி என்ன பண்ணுவேன்? ஏன்னு கேட்டால் அந்த அன்பு அப்படி பகிர முடியாதான்னு கேட்டால் பகிர முடியாது. நீங்க ஒருத்தர் மேல அன்பு காட்டிக் கொண்டிருந்தீர்கள், இன்னொருத்தர் வந்துட்டார், அவர் மேலே அன்பு காட்டுகிறீர்கள்னா அந்த அன்பு பாதி ஆயிடும். உங்களுக்கு தெரியாது. அவங்க மேலேயே அன்பு முழுக்க இருக்கு, இவங்க மேலேயே அன்பு முழுக்க இருக்கிறது. அது வந்து டூப்பு, அது பொய். அப்படிலாம் இருக்காது. எவ்வளோ அன்பு காட்டலாங்கிறது ஃபிக்ஸடு தான்.
அந்த அன்பை முழுமையாக காட்டுவது தானே பேசப்படுகிறதே தவிர அது குறைவிட்டு காட்டுவதல்ல, முழுமையாக காட்டணும். நான் தான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன், சாமி ரொம்ப இந்த விஷயத்துல சாமி அவர் மேல அன்பு காட்டினா வேற எதுலையும் அன்பு காட்டக்கூடாது, அவர்கிட்ட தான் காட்டணும். எல்லா அன்பையும் அவர்கிட்டயே கொடுத்தணும். அப்ப என்ன பண்ணுவாரு, அவங்கள அவருக்கு ஆனந்தத்திலே குளிப்பாட்டுவார். அவருக்கு ரொம்ப இது உண்டு. இப்போ சாமி உன் மேலேயே அன்பு இருக்கு, எனக்கு இவங்க மேலேயும் அன்பு இருக்கு, இவங்க மேலேயும் அன்பு இருக்கு, சரிப்பா அப்படி அவன் 10ஓட 11 அத்தோட இது ஒன்று நம்மளை வச்சிருக்கிறான், அப்படிதான் நினைப்பார் சாமி. நாயன்மாரெலாம் எடுத்துக்க, நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நாயன்மார் திண்ணனார் எடுத்துக்கங்க, எதை வேணா எடுத்துங்களேன், அவங்களாம் சாமிகிட்ட காட்டுற அன்பு தான் அவங்களுக்கு நிறைவான அன்பு, வேறு யார்ட்டையும் காட்ட மாட்டேன். அப்படி ஆகையினாலே நீராய் உருக உள்ள அன்பு தந்தே சுகநிட்டையை, நீ அன்பு கொடுத்தா தான் நீ நெட்டை தருவாய், ஆனால் அன்பையும் கொடு, சுகநிட்டையும் தந்துரு. நான் முழுசா அன்பு கொடுக்கறதுக்கு என்னால் முடியல, என் அன்பெல்லாம் நீயே வாங்கிக்க, அன்பை நிறைய கொடு, அத்தனையும் நீயே வாங்கிக்க, நெட்டையும் கொடு, சுக நெட்டையும் கொடு. நீ தரலன்னு வச்சுக்க, நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. என்னுடைய பெருமூச்சு, ஏக்க பெருமூச்சு தனஞ்சயனார். வாயுண்டு வாழ்த்த மௌனம் செய் போது மௌன அருள் தாயுண்டு. வாயுண்டு வாழ்த்த மௌனம் செய்போது மௌன அருள் தாயுண்டு. சே என்னை புறக்க சதானந்தமாம் நீயுண்டு. நின்னை சரண் புக நான் உண்டு என் நெஞ்சம் ஐயா. தீ உண்டிருந்த மெழுகலவோ கதி சேர்வதற்கே. ஐயா, தீ உண்டு இருந்த மெழுகு அளவோ கதி சேர்வதற்கே. தீ உண்டிருந்த மெழுகு இருக்குமா? தீய உண்டா மெழுகு? இருக்க. தீ உண்டு இருந்த மெழுகு அளவோ கதி சேர்வதற்கே, நற்கதி சேர்வதற்கே என்று குறிப்பிடுகின்றார். வாயுண்டு வாழ்த்த, வாயானது இருக்கிறது, தேவரீரை வாழ்த்த வாய் இருக்கிறது. எங்க தொடங்குது பாருங்க, தொடக்கம் வாழ்த்துதான். வாயே வாழ்த்து கண்டாய், வாயினாலே வாழ்த்த வேண்டும், முதல்ல தொடக்கம் அது. நிறைவு மௌனம். தொடக்கத்திலே வாழ்த்துவதற்கு வாயை தந்தாய், கருவிகளை தந்தாய், வாயினாலே வாழ்த்தினும். வாய் உண்டு வாழ்த்த, ஆனா உண்டு வாழ்த்துகிறோமா? பெருமானுக்கு வாழ்த்துறதுக்கு இந்த வாய் கொடுத்திருக்காரு, இந்த வாழ்த்துறோமா? வாயினாலே வாழ்த்துகிறோமா? வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்தையும் தலைவனையினார். அப்ப இந்த வாழ்த்த வாய் தந்த பொழுது அந்த வாயினாலே வாழ்த்துவதுதான் தொடக்கம். அதனாலதான் எல்லா அருளாளர்களும் பாடல்களாக தந்தார்கள். அது தொடங்கினா அதுக்கு வாய் இருக்கிறது, இந்த உடம்பு இருக்கிறது. அப்படி மௌனம் செய்கின்ற நிலை வருமானால் அந்த மௌனத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம பார்த்துக்கிறதுக்கு தாய் இருக்கிறார். அதான் அம்பாள், அருள் சக்தி, அருள் தாய் உண்டு. இந்த அருள் தான் என்ன பண்ணும், அதுதான் துரிய நிலை. அந்த துரிய நிலையிலே அருளானது முழுமையாக ஆட்கொண்டிருக்கும். வகாரம் யகாரத்தை முழுமையாக ஆட்கொண்டிருக்கும். யகாரத்தை பிடித்து கொண்டு போய் சிகாரத்திலே சேர்க்கும். அப்ப அருள் சக்தி உண்டு என்று சொல்லுகிறார். எனவே வாழ்த்த வாய் உண்டு. அந்த வாயினாலே நாம் பெற வேண்டியது பொருள் அல்ல, அருள். அந்த அருளை பெறுவதற்காக நம்ம வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தினால் நாம் சாதிக்கிற பொழுது, மௌனம் செய்யும்போது அந்த மௌன அருள் தாய் உண்டு என்று சொல்லுகிற பொழுது
இந்த மௌன அருள் நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய அந்த தாயானவள் இருக்கிறாள். நமக்கு அருள் சக்தி தாய் இருக்கிறாள். சே என்னை புறக்க சதானந்தமாம் நீ உண்டு. எனக்கு என்ன கவலைன்னு கேட்கிறார். உண்மையிலே ஆன்மா கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? உடம்பு கொடுத்துருக்கார், வாயை கொடுத்துருக்கார், வாழ்த்துகிறார், தன்னுடைய அருள் சக்தியை கொடுத்துருக்கிறார், பார்த்துக்கொண்டு இதற்கு மேலே சதானந்தத்தை கொடுக்கறதுக்கு, ஆனந்தத்தை கொடுப்பதற்கு சாமி இருக்கிறார். ஆனந்தம் கொடுக்கறதுக்கு, ஆனந்த நிலையில் போவதற்கு, அழைத்து செல்வதற்கு, அதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு, வாழ்த்துக்களை சொல்ல கருவியோ, அதிலிருந்து முன்னேறி போனால் மௌன நிலையில இருத்துவதற்கு திருவருளோ, அந்த திருவருளை நிறுத்துகிற பொழுது சதானந்தமாக ஆனந்தத்தை தூய்ப்பதற்குரிய பெருமானும் உண்டு. இப்படி இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை? சரண் புக நான் உண்டு, நின்னை சரண் புக நான் உண்டு. இதை நினைத்து பார்க்கிறேன். நான் இருக்கிறேன், என்னுடைய வாய் இருக்கிறது, அருள் சக்தி இருக்கிறது, சதானந்தமாம் அந்த பேரானந்த பொருள் இருக்கிறது, இத்தனையும் இருக்கிறது. அப்ப இத்தனையும் இருக்கிற இந்த நிலையை, இந்த சாதகமான நிலையை ஆன்மாவிற்கு ஆக்கி தந்திருக்கிற அந்த நிலையை எண்ணி பார்க்கிற பொழுது இதை விட கருணை புரிவதற்கு இறைவனிடம் என்ன இருக்கிறது? வேற என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் தருகிறார். ஒரு குழந்தையை பேணுகின்ற பெற்றோர் உணவு தருகிறார்கள், உடை தருகிறார்கள், நல்ல கல்வி தருவதற்கான அந்த சூழ்நிலை தருகிறார்கள். நல்ல கல்வியை தருகிற பொழுது அந்த உடலானது நோயுறாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு தருகிறார்கள். வேணுங்கிற அந்த உயர்ந்த இன்பங்களை தருகிறார். இவ்வளவும் தருகிற தாய் தந்தை தாம் முன்னேற வேண்டும், ஈடேற வேண்டும் என்கிற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நெஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒருத்தர் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? நம்ம அம்மா என்ன செய்கிறார், நம்ம அப்பா நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு என்னென்னமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல நாம செய்ய வேண்டியது என்ன என்று அதை யோசித்து பார்க்காமல் அம்மாவை ஒரு தடையாகவும் அப்பாவை பெருந்தடையாகவும் தான் அடைய வேண்டியது வேறு எதுவோ என்று மகிழ்ச்சி அடைவதாகவும் இருப்பதானால் அந்த அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு வீணாகும்? அதுபோல அல்லவா என்னுடைய வாழ்க்கையும் வீணாகாமல் இருப்பதற்காக தேவரீர் செய்திருக்கக்கூடிய உபகாரம், இந்த உடம்பை தந்திருக்கிறீர். இந்த உடம்புல முக்கியமானது இந்த மொழி, நான், அதுதான் சுத்த மாயையில தந்திருக்கக்கூடியது. மித்ததெல்லாம் அசுத்த மாயம் பிரகிருதி மாயையிலையும் வந்தது. இப்படி சுத்த மாயையில தந்த மொழியை கொண்டு வாழ்த்துவதற்கு இந்த வாய் உண்டு. வாய் உண்டு என்றால் வாக்கு உண்டு என்று அர்த்தம். வாழ்த்துவதற்கு வாக்கு என்று சொல்லக்கூடிய தூய ஒரு தத்துவத்தை நீ தந்திருக்கிறீர் தேவரீர். அந்த தூய தத்துவத்தை தந்த நிலையில என்னை தக்கபடி பாதுகாத்து உன்னை காட்டி உன்னிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அருள் சக்தி இருக்கின்றாய். அதுவும் உன்னுடைய திருவருள் சக்தி இருக்கிறது. அப்படி பாதுகாத்து உன்னிடம் கொண்டு ஒப்படைத்தால் நீ பேரானந்தம் வழங்குவதற்கு ஆயத்தமாக காத்திருக்கிறாய். என்ன நான் சொல்றது? வேலை தரத்துக்கு பெரிய கம்பெனி ரெடியா இருக்கு, எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அங்கே போய் படிப்பதற்கு ஏதுவாக உணவு, உடை, வாகனம் முதலான வசதிகளை செய்து கொடுக்கிறதுக்கு இருக்கிறார்கள். வெற்றி அடைய வேண்டியது யாருடைய பொறுப்பு? யோசனை பண்ணி பார்ப்போமா? அதைத்தான் சொல்லுகிறார் இங்க. இவ்வளவு செய்து கொடுத்திருக்கிறான் இறைவன். அது எதுக்கோ காரணம். நாம உடை வாங்கி கொடுத்ததும் உணவு வாங்கி கொடுத்ததும்
அவர்கள் நாம் அறிவை ஈட்டிக்கொள்ளவே தவிர ஊரை சுத்துறதுக்கு இல்லை. வாகனம் வாங்கி கொடுத்துருந்தா ஊரை சுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஊர்லாம் சுத்துறதுக்கு தந்தை வாங்கி தருவார் வாகனம். பையன் சௌரியமா கல்லூரிக்கு போயிட்டு வரணும்னு வாங்கி கொடுப்பார். அப்ப இந்த அடிப்படையில் சொல்லுகிறார், இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை, ஒரு சாதனத்தை இறைவன் தந்திருக்கிறான். வாய் உண்டு, வாழ்த்த, அதே போல நல்ல சொல்லித்தர ஆசிரியர்கள் இருப்பது போல தாய் இருக்கிறாள். அந்த நிலையில கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதில் தேர்வு பெற்றால் நல்ல உத்தியோகம் தந்து உயர்ந்த சம்பளம் தருவதற்கும் போற்றுவதற்கும் நல்ல உயர்ந்த கம்பெனி ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய நெஞ்சத்தை அதற்கு அர்ப்பணிக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், வாயுண்டு வாழ்த்த மௌனம் செய்வோது, மௌனம் செய்கின்ற பொழுது மௌன அருள் தாய் உண்டு, அருள் சக்தி உண்டு. சேய் என்னை புறக்க, அப்ப சேய் என்னை புறக்கன்னா இவள் தாயின்னா அது சதானந்தங்கிறது தந்தை இல்லையா? என்னை புறக்க சதானந்தமாம் நீ உண்டு, பெருமானே தேவரீர் உண்டு. அப்ப நான் என்ன செய்யணும்? நின்னை சரண் புக, அதுதான் சரண் புகுதல் வேண்டும். என் நெஞ்சம் ஐயா, இந்த உண்மையை தெரிந்தவர் என் நெஞ்சம் ஐயா, தீ உண்டிருந்த மெழுகளவோ கதி சேர்வதற்கு, இந்த கதியை சென்று அடைவதற்கு இவ்வளவு ஒரு சௌரியங்களும் சாதனங்களும் தந்து அருள் செய்திருக்கிற உன்னை பார்க்கிற பொழுது இந்த மனமானது ஏன் கவலைப்பட வேண்டும்? உருகி நிற்க வேண்டாமா? இவ்வளவு சௌரியங்கள், இவ்வளவு அருள் நலங்கள் செய்த பெருமானை நினைந்து இது உருக வேண்டாமா? தீ உண்டிருந்த மெழுகளவோ, தீ உண்டு இருந்த மெழுகுனர். தீ உண்ட போதும் மெழுகு இருக்குது, இல்லாமல் போயில்ல. அப்படி இந்த நினைவுகளிலே அது பெருமானுடைய கருணையை புரிந்து கொள்ள வேண்டாமா? கதி சேர்வதற்கே அது மெழுகு போல உருக வேண்டாமா என்று கேட்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களும் அற்புதமான பாடல்கள். இறைவனுடைய கருணையை உயிர் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்திருக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது சும்மா போய் கையெடுத்து கும்பிட்டு சூடங்காட்டிட்டு வரதல்ல. அது அவர் எதிர்பார்க்கிறது. எதற்காக இந்த வாழ்வு, எதற்காக இந்த உடம்பு, என்ன வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் அவுட் ஆஃப் அஸ், என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி நாம் ஓய்வு பெறலாம் என்று நினைந்து பார்த்த வேண்டும் என்பதை தாய்மானவர் வலியுறுத்துகிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இதனை நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்து, அடியேன் ஞானத்திரன் என்கிற பத்திரிகையிலே ஆசிரியராக இருக்கிறேன். அந்த ஞானத்திரனுடைய 13 ஆண்டுகள் நிறைவு பெற்று 14ஆம் ஆண்டு தொடக்க விழா திருச்சிராப்பள்ளியிலே உறையூரிலே சுபமங்களா ஹாலில் 26/1/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது குடியரசு தினத்தன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. அதில் தலை சிறந்த ஓதுவாமூர்த்திகளாக இருக்கக்கூடிய மயிலை சத்குருநாத் தேசிகர், மயிலாடுதுறை சிவகுமார் இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அடியேனும் பேசுகிறேன். நிரம்ப அங்கே நிகழ்வுகள் இருக்கின்றன. கலந்து கொள்ளுகிற எல்லோருக்கும் ஒரு சித்தாந்த நூல் வழங்கப்பெறுகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அவசியம் வாருங்கள், இந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுங்கள். ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தாதாரராக வேண்டும், சந்தாவை செலுத்த வேண்டும். பிரபலங்கள் எல்லாம் படிக்கின்ற பத்திரிகை அது. நீங்களும் அதனுடைய சிறப்பை உணர வேண்டும். அது சிறப்பாக திருநெறியிலே, திருமுறை நெறியிலே வழிகாட்டும். அந்த வழியிலே நாம் அதனை பின்பற்றி செல்வதற்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். அதில் பல விஷயங்கள் சொல்லுகிறோம். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் உதவ முடியும்னாலும் உதவலாம் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் அடியேன் பேசிய யூஎஸ்பி என்று சொல்லக்கூடியவை இருக்கு. வேணுகிற நண்பர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு
சென்னை கமலவட சத்சங்கம் ICFல 11 நாட்கள் கந்தர் அனுபூதி பேசினேன். அந்த தொடர் சொற்பொழியினுடைய USB வீடியோ ப்ளஸ் ஆடியோ USB வெளியிடப்படுகிறது. முடிஞ்சால் நீங்கள் நேரில் வந்துருங்க அந்த நிகழ்வுக்கு என்று சொல்லி, மிகச்சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றிலெல்லாம் பங்கு பெற வேண்டும். அடியேன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் பற்றி வரலாற்று நூல் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் பெற்று படிக்கலாம். அது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக தருகின்ற நூல். ராஜாங்க சமயமும் அப்படிதான். சண்டமானது சோமசுந்தர நாயக்கருடைய வரலாறு அற்புதமாக சைவத்திற்கு செய்த பணிகள் நமக்கு தெரிய வரும். இவற்றையெல்லாம் நீங்கள் பெற்று பயனடைகள் என்று சொல்லி, எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஃபேஸ்புக் இருக்குது, அங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் அங்கேயும் சென்று பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.